லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு சின்ன கதையின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு காட்டுல ஒரு சிங்கம் மதியான வேளையில நன்றாக சாப்பிட்டு விட்டு தூங்கி கொண்டிருந்ததாம். அப்ப அந்த சைடா வந்த எலி அந்த சிங்கத்துக்கு மேலே ஏறி அங்கங்கேயே ஓடி விளையாடிட்டு இருந்தோன்னு இந்த சிங்கம் தூக்கம் கெட்டு போய் அதை எழுந்து கர்ஜித்து அந்த எலியை கொள்ளுவதற்காக அதை பாஞ்சு போய் பிடிச்சிச்சு. பிடிச்ச உடனே நீ என்ன என்னோட தூக்கத்தை கலைச்சிட்டுன்னு சொல்லி அந்த எலியை அது சாப்பிட போகும்போது அந்த எலி கெஞ்சி கேட்டுச்சான், சிங்கராஜாவே சிங்கராஜாவே என்னை விட்டுருங்க, தயவுசெய்து என்னை விட்டுருங்க, நான் என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு உதவியா இருப்பேன்னு சொல்லி அந்த உயிருக்காக அது பிச்சை கேட்டுச்சான். அப்போ அந்த சிங்கராஜா சொன்னா, நீலாம் எனக்கு எங்க உதவியா இருக்க போகிற, உன்னாலே எனக்கு என்ன செய்ய முடியும் என்று சொல்லி அந்த சிங்கராஜா எலியை பார்த்து கேட்டதாம். இப்படி நாட்கள் கொஞ்சம் சரி பாவம் பார்த்து ஒன்று நான் விடுகிறேன் என்று சொல்லி அதை அப்படியே உயிரோடு விட்டு விட்டது. சில நாட்கள் கடந்து போனது. ஒரு நாள் வேடனுடைய வலையில இந்த சிங்கம் அகப்பட்டு கொண்டது. அப்பொழுது இந்த சிங்கம் கூக்குரல் இடுகிறதாம், ஐயோ என்னை காப்பாற்றணும்னு சொல்லி. அப்ப காப்பாற்ற யாருமே வராத போது இந்த எலி அந்த வேடனுடைய வலையை தன்னுடைய பல்களாலே கடித்து போட்டு அந்த சிங்கத்தை காப்பாற்றி விடலாம். ஆமாங்க, எனக்கு அருமையான தேவச்சனமே, இதுல இருந்து என்ன தெரிகிறதுன்னு சொன்னால், அந்த சிங்கம் சொன்னது நீலாம் எனக்கு எங்க பிரயோஜனப்பட போகிற, உன்னால எனக்கு என்ன செய்ய முடியும் என்று சொல்லி அந்த சிங்கராஜா எலியை பார்த்துக்கிட்டானா அந்த எலிதான் அந்த சிங்கத்துடைய உயிரையே காப்பாற்ற ஒரு நாள் பிரயோஜனப்பட்டது. ஆமாங்க, இந்த நாட்களில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ யாரையும் அவருடைய முகத்தை வைத்தோ அவருடைய சரீரத்தை வைத்தோ அவருடைய அந்தஸ்தை வைத்தோ ஸ்டேட்டஸை வச்சு யாரையுமே எடை போடக்கூடாதுங்க. அதான் வசனமும் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. காரணம், கர்த்தர் பார்க்கிற விதம் ஒரு மனுஷனுடைய முகத்தையோ சரீர வளர்ச்சியோ பார்க்கிறது இல்லை. கர்த்தரோ இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். அதான் தாவீதை தேர்ந்தெடுக்கும் போது ஆண்டவர் சரீர வளர்ச்சியை முகத்தையும் பார்க்காமல் அவனுடைய அண்ணன்மார்கள் எல்லாம் மிலிட்ரிக்கு படிச்சு மிலிட்ரி மேன்களா இருக்கிறாங்க. இந்த உலகத்துல மிலிட்ரியில எடுக்கணும்னாலே அதுக்கு நிறைய தகுதி தேர்வுகள் எல்லாம் கடந்துதான் மிலிட்ரிக்கு போய் ஜாயின் பண்ண வேண்டி இருக்குது. அப்படிப்பட்ட மிலிட்ரி மேனை ஆண்டவர் புறக்கணிச்சாரு. ராஜாவை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு ஆடு மேய்க்கிற தாவீதை தான் தாவீதை தேர்ந்தெடுத்து அவனை இஸ்ரவேலின் ஆளுகை செய்கிற தலைவனாக கூட மாற்றினார். அதனால நீ யாரையுமே அவருடைய தோற்றத்தை வைத்து எடை போட வேண்டாம். ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுங்கள், உங்களிலும் மற்றவர்களை மேன்மை உள்ளவர்களாக எண்ணுங்கள். அதுதான் நமக்கு நிச்சயமாய் ஆசீர்வாதம். வேறும் நமக்கு அதை தான் கற்றுக் கொடுக்கிறது. கனப்படுகிறது, ஒருவருக்கு ஒரு முந்திக் கொள்ளுங்கள், மற்றவர்களை உங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ணுங்கள். கர்த்தர் தாமே இந்த அவசரங்களை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thank you. God bless you.